ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் மாங்காய் தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் துருவி வச்சுருந்த மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் துருவி வச்சுக்கோங்க. துருவுறது கொஞ்சம் மீடியம் சைஸ் ஓட்டையில் துருவிக்கோங்க, ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். மேலே எண்ணெய் தெறிக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுடலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போதைக்கு கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நாங்கள் ஒரு 200 ml எண்ணெய் கிட்ட ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்கறதுனால சீக்கிரம் தொக்கு கெட்டு போகாது, அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்குறது. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் மிளகாத்தூள், அதாவது கார மிளகாத்தூள் தான் சேர்க்குறோம். நாங்கள் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சேர்த்தா தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்காக சேர்க்குறோன்னா புளிப்பு காரத்தோட டேஸ்ட் எடுத்துக்காட்டும், அதுக்காக தான் சேர்க்குறது. வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மிலே வச்சிடலாம். சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு எந்த அளவு வதங்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இறக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தொக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாங்காய் சீசன் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ரெசிபி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.